பிடிச்சோ பிடிக்காமலோ இந்த பாட்டை கேட்காத ஆளே இருக்க மாட்டீங்க. கதைப்படி இந்த காஞ்சனா படத்துல சரத்குமார் ஒரு திருநங்கை கேரக்டர்ல நடிச்சிருப்பார். அவரோட ஆவி லாரன்ஸ் குள்ள இருக்கும்போதுதான் இந்த பாட்டு படத்துல வரும். ஒரு திருநங்கை பாடுற மாதிரியான இந்த சாங்ல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், 2 குரல்ல சேர்ந்து பாடியிருப்பாங்க, ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குரல். பாடகர்கள் ஸ்ரீராம் மற்றும் மாலத்தியை பாட வச்சு 2 வாய்ஸையும் சேர்த்து தான் இந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரியே நம்ம கேட்டு பாப்புலரான சாங்ஸ்ல ஒளிஞ்சிருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை முன்னாடி 3 பார்ட்டா பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த சீரிஸோட பார்ட் 4 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். தல அஜித் சிம்ரன் நடிப்புல எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷன்ல வந்து மிகப்பெரிய ஹிட்டான படம் வாலி. இந்த படத்தோட ஆல்பம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. தேவா மியூசிக்ல வந்த வாலி படத்துல எல்லா சாங்ஸ்லயுமே முதல் சென்டென்ஸ்ல நிலவை பத்தி சொல்ற மாதிரி எழுதியிருப்பாரு வைரமுத்து. நிலவு அப்படிங்கிற வார்த்தையே வர மாதிரி எல்லா பாட்டோட ஆரம்ப வரிகளுமே இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் பொறத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா. 2010 ராஜீவ் மேனன் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சு வந்த விளம்பரம் இது. இந்த நவரத்ன ஆயில் ஆடுக்கு இசையமைப்பாளர் தமன் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இதுக்கு அடுத்த வருஷம் வந்த வந்தான் வென்றான் படத்துல ஒரு பாட்டுக்கு தமன் முன்னாடி நம்ம கேட்ட அதே நவரத்ன ஆயில் ஆடுக்கு போட்ட டியூனை யூஸ் பண்ணியிருப்பாரு. மின்னலை படத்துல மியூசிக் டைரக்டரா அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் ஏஆர் ரஹ்மான் டீம்ல கீபோர்ட் பிளேயரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் முதல் வாட்டி சந்தோஷப்பட்டதே அவருடைய ரெக்கார்டிங் தியேட்டர்ல நான் கீபோர்ட் பிளேயரா 97ல என்னை கூப்பிட்டு அவர் எனக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது அந்த டைம்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்த நரசூஸ் காஃபி ஆட் பெரிய ஹிட். இதே டியூனை ஹாரிஸ் ஜெயராஜ் மஜ்னு படத்துல வர முதல் கனவை பாட்டுல ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் கூட்டணியில வந்த எல்லா ஆல்பமுமே எவர்கிரீன் சொல்லலாம். அப்படி ஒரு எவர்கிரீன் ஆல்பம் உயிரில வந்த இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட். இந்த சாங்ல காதலின் 7 நிலைன்னு வைரமுத்து லவ்வோட 7 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அரபிக்ல பழைய இதிகாசங்கள்ல லவ்வ 7 ஸ்டேஜஸா சொல்லியிருப்பாங்க. ஹூப், உன்ஃப், இஷ்கு, அகிதத், இபதத், ஜூனூன், மவுத். அதாவது ஈர்ப்பு, மோகம், காதல், பற்று, வழிபாடு, பித்து, மரணம். இந்த 7 நிலையை தான் வைரமுத்து பாட்டிலையும் சொல்லியிருப்பாரு. சொல்ல போனா படத்தோட மொத்த கதையுமே இதுதான். 4ஆம் நிலையை அறிந்து விட்டேன், என் அருமலரே உன்னை தொழுது விட்டேன், என் சுயநிலை என்பதை இழந்து விட்டேன். 1972 நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துக்கு MSV மியூசிக் கம்போசிங் செஷன்ல உட்கார்ந்திருக்கும் போது ரொம்ப நேரமாகியும் பாட்டு எழுத கண்ணதாசன் வரவே இல்லை. இதனால கடுப்பாகி MSV இன்னொரு படத்துக்கு மியூசிக் வேலையை பண்றதுக்கு கிளம்ப டைரக்டர் இந்த பாட்டை முடிச்சுட்டு தான் நீங்க கிளம்பணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. டென்ஷனான MSV கண்ணதாசனை இந்த குடிகார பையலோட இதே வேலையா போச்சுன்னு திட்டி புலம்பி இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா வந்த கண்ணதாசன் கிட்ட அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் MSV திட்டினதை பத்தி சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு வந்த கண்ணதாசன் சைலண்டா பாட்டோட சிச்சுவேஷனை கேட்டு டியூனுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. லிரிக்ஸை வாங்கி படிச்சு பார்த்த MSVக்கு ஷாக். அது என்ன பாட்டுன்னு இப்போ நீங்களே பாருங்க. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே.
1972 இப்படி குறும்புத்தனமா கண்ணதாசன் எழுதின இந்த பாட்டுல இன்ஸ்பயர் ஆகி 2003 யுகபாரதி திருமலை படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தன்னை லவ் பண்றதா பொய் சொன்ன ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஆதங்கப்பட்டு கேட்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு சொன்னது நீதானா அப்படிங்கிற வார்த்தைகளை லைட்டா ட்விஸ்ட் பண்ணி நீயா பேசியதுன்னு திருமலையில எழுதினாரு யுகபாரதி. சொன்னது நீதானா சொல் என் உயிரே அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு சொன்னால் அது பழைய பாட்டு நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் இருக்கிறது. அதில் இல்லை சொன்னது நீதானான்னு அதில் இருக்குது. நம்ம நீயா சொன்னதுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீயா சொன்னது அப்படின்னு ஒரு மெட்டாமிக்க முயற்சி பண்ணார். மெட்டாமதான் நீயா சொன்னதுங்கும் போது சந்தத்தில் இதாகனே நீயா பேசியது என் நண்பே நீயா பேசியதுன்னு மாற்றிட்டோம். யுகபாரதி அவரோட வீட்டில் அவரோட மகளை கண்ணம்மான்னு கூப்பிடுறது வழக்கம். அவர் பொண்ணுக்கு டெடிகேட் பண்றதுக்காகவே இந்த பாட்டை ரெக்க படத்துல எழுதியிருப்பாரு. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை. ஆனா பாட்டை நம்ம கேட்கும்போது ஒரு காதலன் காதலியை பார்த்து பாடுற மாதிரி தான் இருக்கும். பர்டிகுலரா இந்த வரிய கேளுங்க. பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவா. இதுல பாரதி அப்படிங்கிற வார்த்தை மறைமுகமா யுகபாரதியை தான் சொல்லியிருக்காரு. பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான், தேவதை நீதான் என வாயார போற்றுவான். ஏன்னா பாரதினா யுகபாரதி. அது அந்த பாரதிக்கான கண்ணம்மா இல்ல, கண்ணம்மாவும் சொல்லியாச்சு, அந்த கண்ணம்மாவும் சொல்லியாச்சு, இந்த கண்ணம்மாவையும் சொல்லியாச்சு. எஸ்.ஜே. சூர்யா தேவா காம்பினேஷன்ல வந்த வாலி எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சோ அதை விட பெரிய ஹிட் இதே காம்பினேஷன்ல வந்த குஷி ஆல்பம். குஷியில உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் எதுன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங் சொல்வீங்க. ஆனா காமனா 90s கிட்ஸோட ஃபேவரட்னா அது இந்த சாங்ல நடுவுல பயங்கரமா விதவிதமா சில சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அது டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யாவோட வாய்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். தளபதி விஜய் நடிச்சு பெரிய ஹிட்டான கத்தி படத்துல வர பேட் ஐஸ்ங்கிற இந்த வில்லன் தீம்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த தீம்ல வர ஜதி எல்லாமே விஜயே பாடினதுதான். தமிழ்ல நிறைய பாட்டுகள்ல ஸ்டார்டிங்லயோ இன்டர்லூட்ஸ்லயோ ஹம்மிங்ல இப்படி வரும். இந்த மாதிரியான ஹம்மிங்க்கு எல்லாருமே லகரம் யூஸ் பண்றதுதான் வழக்கம். ஆனா இந்த பேட்டர்னை மாத்தி பொய் படத்துல வித்யாசாகர் மியூசிக்ல வந்த இந்த சாங்ல முதல் முறையா இந்த லாவை யூஸ் பண்ணி பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா பாட்டு ஃபுல்லாவே எல்லா வரிகள்லயுமே இந்த லகரத்தை யூஸ் பண்ணி வர்ற வார்த்தைகளை வச்சு பாட்டு எழுதியிருப்பாரு பா விஜய். இருந்தவளே எள்ளி எள்ளி சிரித்தவளே துள்ளி துள்ளி நடந்தவளே கள்ளி கள்ளி அவளிவளே ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை. கமல்ஹாசன் ட்ரிபிள் ரோல்ல நடிச்ச அபூர்வ சகோதரர்கள் படத்துல இளையராஜா இசையில வந்த இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு ஃபேவரட். கமலும் அவரோட அம்மா ரோல்ல மனோரமாவும் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா முதலா மனோரமாவுக்கு பதிலா இந்த ரோல்ல காந்திமதி தான் நடிக்கிறதா தான் இருந்துச்சு. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல வர பாட்டு கூட ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா கமலுக்கு அந்த சாங் சாட்டிஸ்ஃபைடா இல்லாததால திரும்பவும் வேற பாட்டு ரெக்கார்ட் பண்ணி மனோரமாவை வச்சு ஷூட் பண்ணினாங்க. அந்த பாட்டு தான் ராஜா கைய வச்சா. அபூர்வ சகோதரர்கள் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும்போது இன்டர்வெல்ல ரசிகர்களுக்காக அந்த டெலிட் பண்ண சாங்க பிளே பண்ணினாங்க. அந்த சாங் என்னன்னு இப்போ பாருங்க. அடங்கும் மாவனா கால தொட்டு கும்பிடணுண்டோய், மாவனா கால தொட்டு கும்பிடணுண்டோய், எங்க ஆத்தாவனா கோவில் கட்டி கும்பிடணுண்டோய். தமிழ்ல 2008 வந்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற படத்துல இசையமைப்பாளர் மனு ரமேஷன் ஒரு பாட்டுல ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணியிருந்தாரு. படத்தோட சிச்சுவேஷன் படி ஹீரோயினை பாக்குறதுக்காக தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகா வழியா மும்பைக்கு போவாரு. அப்போ வர இந்த ஒரே சாங்ல தமிழ்நாட்டுல டிராவல் பண்ணும்போது தமிழ் லிரிக்ஸும் கர்நாடகால டிராவல் பண்ணும்போது கன்னடத்திலையும் உசிரலி சேரிதே ஹிருதயவ மீடிதே பிரீத்தி நீரெதே, மும்பைல டிராவல் பண்ணும்போது மராத்தி வரிகளையும் போட்டு பாட்டை எழுதியிருப்பாங்க. நீல ரங்காचे गोडतीच्या संगाचे पाहतो तिला भवती काय करू ह्या मनाचे.
1992 வந்த செந்தமிழ் பாட்டு படத்துக்கு MSV இளையராஜா 2 பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து சின்ன சின்ன தூரல் என்னங்கிற பாட்டுல கவிஞர் வாலி ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன. இந்த பாட்டோட எல்லா வரிகளுமே ஒரு பொண்ணை பத்தி எழுதி இருக்கிறதா நினைச்சு நீங்க கேட்டா அது ஒரு பொண்ணை பத்தி எழுதின மாதிரி தெரியும். மனித ஜாதியின் பசியும் தாகமும் உன்னால் என்றும் தீரும் அம்மா. மழைய பத்தி எழுதி இருக்கிறதா நினைச்சு நீங்க கேட்டீங்கன்னா அது மழைய பத்தி எழுதின மாதிரி தெரியும். பாரி தந்த வள்ளல் என்று பாரில் உன்னை சொல்வதுண்டு. கமல் சிம்ரன் நடிச்சு வெளிவந்த பம்மல் கே சம்பந்தம்ல டாக்டரா வர சிம்ரன் கமலுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அவங்களோட வாட்சை கமல் வயிற்றுல வச்சு தைச்சிடுவாங்க. கமலுக்கே தெரியாம அந்த வாட்சை எடுக்கிறதுக்கு கமலை லவ் பண்ற மாதிரி நடிப்பாங்க சிம்ரன். அப்போ வர இந்த பாட்டு கவிஞர் வாலி சிம்ரனோட லவ்வை கமலுக்கு சொல்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஒரே நாளில் காதல் நோய்தான் உன்னால் வந்ததே தோழி. ஆனா இந்த பாட்டுல இன்னொரு மீனிங்கும் இருக்கும். அது என்னன்னா, எப்படியாவது கமலுக்கு மயக்க ஊசியை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணுங்கிறது தான் அது. ஒரு பாட்டுல எழுதின அதே வரிகளை இன்னொரு பாட்டுலயும் எழுதுறத பத்தி முன்னாடி பாட்டுல நிறைய பார்த்தோம். அதே மாதிரி வந்த இன்னும் சில பாட்டுகளை தான் இப்போ பார்க்க போறோம். 1979 கல்யாணராமன் படத்துல கமலஹாசனுக்கு எழுதின அதே லிரிக்ஸ பஞ்சு அருணாச்சலம் அதுக்கப்புறம் 1982 வந்த தம்பிக்கு எந்த ஊரு படத்துல ரஜினிக்கு ஒரு பாட்டுலயும் எழுதியிருக்காரு. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதல் தீபம் ஒன்று நெஞ்சிலே ஏற்றி வைத்தேன். மழையில நீ நனைஞ்சா எனக்கு காய்ச்சல் வரும், வெயில்ல நீ நடந்தா எனக்கு வேர்க்கும். இந்த விஷயத்த வாலி 2 பாட்டுல யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்னு ஆசை படத்துல வர்ற மீனமா சாங், இன்னொன்னு காதலர் தினம்ல வர்ற ரோஜா ரோஜா சாங். மழை உன்னை நினைத்தேன் இங்க எனக்கல்லவா குளிர்க்கு காய்ச்சல் வரும். மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வரும். நமக்குள்ள ஒரு பிரிவு வரும்னு எனக்கு தெரியும், அதுக்காக உன் மேல வச்சிருக்கிற பிரியத்தை நான் குறிச்சிக்க மாட்டேன். இந்த விஷயத்த வைரமுத்து 2 பாடல்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒன்னு தல அஜித்தோட அமர்கலம், இன்னொன்னு ஓகே கண்மணியில வர தீரா உலா. பிரி ஒன்று நேரும் என்று தெரியும் பெண்ணே, பிரி ஒன்று நேரும் என்று தெரியும் கண்ணா, என் பிரியத்தை அதனால் குறைக்க மாட்டேன். என் பிரியத்தை அதனாலே குறைக்க மாட்டேன். இதே மாதிரி நாமத்துக்குமாரும் கல்லூரி படத்துல வர உன்னருகில் பாட்டிலையும் நான் மகாநல்ல படத்துல வர வாவா நிலவு பிடிச்சு தரவா பாட்டிலையும் ஒரே வரிகளை எழுதியிருப்பாரு. கனவினில் தினம் தினம் பூத்திடும் பூக்களை கைகளில் பறித்திட முடிந்திடுவார். கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் கைகளில் பறித்திட முடியாத. தமிழ்ல நிறைய வார்த்தைகள் நம்ம பேசும்போது உதடு ஒட்டாத வகையில இருக்கும். அப்படி உதடு ஒட்டாத வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு வாலி. வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல வந்த தந்தேன் தந்தேன் அப்படிங்கிற பாட்டில் தான் வாலி இப்படி ஒரு வித்தியாசமான முயற்சியை பண்ணியிருக்காரு. தந்தேன் தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடிக்கால காலங்கள் தேடிய ஞானத்து. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது மேற்கில் தோன்றும் உதயம். குழந்தை பாடும் தாலாட்டு, மேற்கில் தோன்றும் உதயம், இந்த 2 வரிகளுமே எதிர்மறையான விஷயங்களா இருக்கும். அதாவது குழந்தை தாலாட்டு பாடவே பாடாது, தாய் தான் குழந்தைக்கு தாலாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி சூரியன் கிழக்குல தான் உதிக்கும், மேற்கு திசையில தோன்றாது. இதுதான் எதிர்மறைன்னு சொல்லுவாங்க. இப்படி முழுக்க முழுக்க எதிர்மறையான விஷயங்களை வச்சு ஒரு பாட்டை எழுதியிருக்காரு டி ராஜேந்தர். டிஆர் டைரக்ஷன்ல, டிஆர் மியூசிக்ல, டிஆர் லிரிக்ஸ்ல வந்த ஒரு தலை ராகம் படத்துல தான் இந்த பாட்டு. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாடம், இது மேற்கில் தோன்றும் உதயம். தமிழ்ல வந்த நிறைய பாடல்கள்ல ஒரே மியூசிக்க 2 பாடல்களுக்கு யூஸ் பண்ணி கம்போஸ் பண்ணிருக்காங்க. அப்படி வந்து சில பாடல்களை இப்போ பார்க்கலாம். காதலர் தினம்ல வந்த தாண்டி ஆட்டம் பாட்டுக்கும் நினைச்சபடி பாட்டுக்கும் 2க்குமே ஸ்டார்டிங் டியூன் வேற வேற மாதிரி இருக்கும். தாண்டி ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட, ஆனா சரணம் 2 பாட்டுக்குமே ஒரே டியூன்ல போட்டு கம்போஸ் பண்ணிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். சரி காதல் நெஞ்சே நான் பெறலாமா கனவனா
வித்யாசாகர் இசையில மலையாளத்துல வந்த கரிமிழி குருவியே அப்படிங்கிற பாட்டு அங்க பெரிய ஹிட் ஆச்சு. கரிமிழி குருவிய கண்டீலா நின் சிரிமணி சிலம்பொலி கேட்டீலா. அந்த பாட்டோட இன்டர்லூட்ல வர மியூசிக்கை இப்போ கேளுங்க. இதே பிஜிஎம் தமிழ்ல தூள் படத்துல வந்த ஆசை ஆசை பாட்டிலையும் யூஸ் பண்ணியிருப்பாரு வித்யாசாகர். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வந்து என்றென்றும் புன்னகையில வர கடல் நான் தான் அப்படிங்கிற பாட்டுல இடையில வர இன்டர்லூட் மியூசிக்கை அப்படியே மறுபடியும் என்னை அறிந்தால் படத்துல வந்த மழை வர போகுதே பாட்டோட ஆரம்பத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு ஹாரிஸ். உலகநாயகனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரே டியூனை வச்சு 2 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு இளையராஜா. 3ஆம் பிறையில வந்த பூங்காற்று பாடலையும் தம்பிக்கு எந்த ஊரு படத்துல வர என் வாழ்விலே பாட்டிலையும் வர்றது ஒரே இன்டர்லூட் இசை. உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸோட முதல் படம் குருவி. கில்லி படத்தோட ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்னு மொத்த டீமையும் வச்சு கில்லி மாதிரியே படம் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட படம் குருவி. கில்லியில வந்து அப்படி போடு மாதிரியே ஒரு பாட்டு வேணும்னு பண்ணின பாட்டு தான் மொழ மொழன்னு. இந்த 2 பாட்டுலயுமே ஒரு போர்ஷன் அப்படியே சிமிலரா இருக்கும். 1968 வந்த உயர்ந்த மனிதன் படத்துக்காக ஒரு பாட்டு எம்எஸ்வி கம்போஸ் பண்ணும்போது சிச்சுவேஷன் படி சிவாஜி ஓடி வந்து பாடுற மாதிரி இருக்கும். நின்ன இடத்துல இருந்தே மூச்சு வாங்குற மாதிரி பாடுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் ஸ்டுடியோக்குள்ளேயே ஓடி மூச்சு இறைக்க பாடின பாட்டு தான் இது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. நின்ன இடத்துல எப்படி மூச்சை இறைக்கிற மாதிரி பண்ண முடியும்? ஸ்டார்டிங் தியேட்டர்ல ஆர்கெஸ்ட்ரா அந்த ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, முன்னால கட 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 கடன்னு ஓடிக்கிட்டேன். அந்த ஓடின ஒரு வேகம் இருக்கு பாருங்க, இயற்கையிலேயே ஒரு இறப்பு வருமே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இளையராஜாவும் எம்எஸ்வியும் நிறைய படங்கள்ல சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்த ஆல்பம்லயே பெரிய ஹிட் ஆனது மெல்ல திறந்தது கதவு. இந்த பாட்டு கம்போசிங் அப்போ இளையராஜா எம்எஸ்வியோட சண்டி ராணின்னு ஒரு பழைய பாட்டை மென்ஷன் பண்ணி அது ராஜாவோட ஃபேவரட் சாங்னும் அதே மாதிரி ஒரு டியூன் பண்ணினா நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எம்எஸ்வி சர்ப்ரைசிங்கா அந்த டியூனையே ரீக்ரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபேவரட்டா இருக்கிற வா வெண்ணிலா சாங். சுகாதீதமேவும் அனுராக கீதம் சுதியோடு பாடும். இந்த டியூன் மாதிரி இருக்கணும், பட் இந்த சாயல் தெரியக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டியூன்ல இப்படி ஒண்ணு பண்ணுவோமா? அப்படியா? ஓகே. நான் என்ன பண்ணேன், வாவெண்ணிலா. லிரிசிஸ்ட் மதன் கார்கி எழுதுற நிறைய லவ் சாங்ஸ் கூட படத்துல அந்த ஹீரோ என்ன ப்ரொஃபஷனல்ல இருக்காரோ அந்த ஆங்கிள்லயே அவர் லவ் சொல்ற மாதிரி தான் நிறைய பாடல்கள்ல எழுதியிருக்காரு. நண்பன் படத்துல விஜய் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருப்பாரு. சோ விஜய் பாடுற மாதிரியான வரிகள் இப்படி இருக்கும். கோணங்கள் படிப்பேன் முன்னோக்கின் மேலே, விட்டம் மட்டம் படிப்பேன் உன் நெஞ்சின் மேலே. ஹீரோயின் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அவங்க பாடுற வரிகள் இப்படி இருக்கும். இதுல நாடிமாணி அப்படிங்கிறது ஹீரோயின் யூஸ் பண்ற ஸ்டெத்தஸ்கோப்போட தமிழ் சொல். கோ படத்துல ஹீரோ ஜீவா போட்டோகிராஃபரா இருப்பாரு. சோ அவரோட லவ் இப்படி எழுதியிருப்பாரு. இதுல குவியமில்லா அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னு அர்த்தம், காட்சி பேழைனா கேமரான்னு அர்த்தம். இந்த வீடியோல நீங்க பார்த்த எல்லா சாங்ஸ்ல இருந்த ஹிடன் டீடைல்ஸையும் ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த மாதிரியே நீங்க பார்த்த பாடல்கள்ல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3யோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க இப்பவே கிளிக் பண்ணி அதை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.